ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கிலீஷ் கிராமர் சீரீஸோட ரென் அண்ட் மார்ட்டின் இன் தமிழ் தான். அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னோடய வீடியோவில் நவுன் பற்றி நான் போட்டிருந்தேன் அண்ட் ரூல்ஸ் பேஸ்ட் ஆன் நவுன்ஸும் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் பார்ப்போம். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் ரூல்ஸ் பேஸ்ட் ஆன் அட்ஜெக்டிவ்ஸ் வரும். ஓகேவா? ஓகே, அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணுற வேர்டு தான் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ நவுன்னா என்னென்னா நேம் ஆஃப் அ பிளேஸ் ஆர் திங் ஆர் அனிமல். ஸோ அப்போ நவுனுக்கு நம்ம ஏதாவது ஒரு மீனிங் கொடுக்குற மாதிரி ஒரு வேர்டு ஆட் பண்ணுவோம். அதுதான் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். த லேசி பாய் வாஸ் பனிஷ்ட், த பாய் இஸ் லேசி. ஸோ அப்போ இங்கே நவுன்ன்றது யார்? பாய். ஓகேவா? ஸோ அவனுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறதோ இல்லை அவனை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறதோ தான் அந்த லேசி அப்படின்றது. ஸோ அப்போ இங்கே இந்த லேசின்றது யாரை குறிக்குது? பாய் யார்? நவுன். ஓகேவா? ஸோ அப்போ வேர்ட் விச் குவாலிஃபைஸ் நவுன் அதுதான் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே லேசி அப்படின்றது தான் அட்ஜெக்டிவ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி இங்கே அந்த அட்ஜெக்டிவ் 2 டைப்பாக ஒரு சென்டென்ஸில் ஆக்ட் ஆகும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பாருங்கள், த அட்ஜெக்டிவ் லேசி இஸ் யூஸ் அலாங் வித் அ நவுன் பாய் ஆஸ் அன் ஆட்ரிபியூட். ஸோ ஆட்ரிபியூட்டாக ஒரு இடத்துல ஒர்க் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ரெடிகேட். ஸோ ப்ரெடிகேட்னால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுகிற விஷயந்தான் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுக்குறோன்னா அதுதான் ப்ரெடிகேட். ஓகேவா? ஸோ இங்கே ஆட்ரிபியூட்டாக ஒர்க் ஆகும். ஆட்ரிபியூட்னா என்ன அப்படின்னா, குவாலிட்டி ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங். ஓகேவா? அதாவது ஒரு பர்சனை பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு திங்கை பற்றியோ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறோம், குவாலிட்டியோ இல்லை கேரக்டரோ நம்ம சொல்கிறோன்னா அதுதான் ஆட்ரிபியூட். ப்ரெடிகேட்னா என்ன? த இன்ஃபர்மேஷன் வி ஆர் கிவிங் அபவுட் தி நவுன். கரெக்டாக? அதுதான் ப்ரெடிகேட். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் லேசி பாய் அப்படின்றது ஆட்ரிபியூட் அண்ட் செகண்ட் சென்டென்ஸில் த பாய் இஸ் லேசி அப்படின்றது ப்ரெடிகேட். ஓகேவா? ஸோ அட்ஜெக்டிவ் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகும். ஸோ attributively அண்ட் ப்ரெடிகேட்டிவ்லி. ஓகேவா? ஸோ அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஸோ அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டினா என்னென்னா, இட் வில் ஷோ த கைண்ட் ஆர் குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் ஆர் பிளேஸ் ஆர் திங். ஒரு பிளேஸ் ஆர் பர்சன் ஆர் திங்கோட குவாலிட்டியை அது ரெப்ரசன்ட் பண்ணுது. இல்லை கைண்ட்னா என்னென்னா, அது எப்படிப்பட்டது, எப்படி இருக்குது அப்படின்றத அதுதான் கைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னா அதுதான் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், திருவனந்தபுரம் இஸ் அ லார்ஜ் சிட்டி. திருவனந்தபுரம்ன்றது ஒரு சிட்டின்றது தெரியும். ஆனால் அது எப்படிப்பட்ட சிட்டின்னா லார்ஜ் சிட்டி. ஸோ அப்போ அந்த சிட்டியை குவாலிஃபை பண்ணதில்ல லார்ஜ் அப்படின்னு. ஸோ அப்போ இங்கே லார்ஜ்ன்றது தான் அட்ஜெக்டிவ்ஸ். அதே மாதிரி ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் பாய். ஸோ பாய்ன்றது தெரியும், ஆனால் அவன் எப்படிப்பட்ட பையன்? ஹானஸ்ட்டாக இருக்கான். ஸோ அப்போ இங்கே ஹானஸ்ட்ன்றது பாயை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால இங்கே ஹானஸ்ட் அட்ஜெக்டிவாக வரும். அண்ட் திஸ் இஸ் த கிராமர் ஆஃப் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ன்றது ஒரு சப்ஜெக்ட், பட் கிராமர் இங்கிலீஷ்க்கு ஒரு மீனிங் கொடுக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே கிராமர் ஆஃப் இங்கிலீஷ்ன்றது அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி வில் ஆன்சர் த கொஷின் ஆஃப் வாட் கைண்ட். அது எப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு கொஷினுக்கு ஆன்சராக இருந்துச்சுன்னா அதுதான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய இருக்குது. ஸோ லார்ஜ், ஸ்மால், ஃபியூ, இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் ரூல்ஸ் பேஸ்ட் ஆன் அட்ஜெக்டிவ் வரும். ஸோ அதை பாருங்கள். ரெஸ்பாட்டிங்கும் நான் உங்களுக்கு அதிலே கொடுத்துருப்பேன். அடுத்தது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். ஸோ ப்ராப்பர்னால் என்ன? ப்ராப்பர் நவுன்ஸ்னால் என்ன? ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்துக்கோ இல்லை பர்சனுக்கோ இல்லை ஒரு பிளேஸ்க்கோ நம்ம நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் ப்ராப்பர் நவுன். அப்போ அது அட்ஜெக்டிவ் ஃபார்ம்டு ஃப்ரம் ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், டர்க்கிஷ் டொபாக்கோ. அந்த டொபாக்கோ நிறைய இருக்குது, ஆனால் டர்க்கிஷில் விளையிற டொபாக்கோ. ஸோ அது பர்டிகுலராக நம்ம அதை சொல்கிறதுனால இதை ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ராப்பர் நவுன்ஸ் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் கேபிட்டல் லெட்டரில் தான் நம்ம எழுதணும், ஸ்மாலில் எழுதக்கூடாது. ஏன்னா அது நம்ம யூனிக்காக இருக்குது, அது பர்டிகுலராக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ ப்ராப்பர் நவுன்ஸ் எப்போவுமே எழுதும் போது கேப்ஸில் தான் எழுதணும். அடுத்தது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. குவாலிட்டினா என்னென்னா, ஸோ ஒருத்தவங்களோட கேரக்டர் பற்றி சொல்கிறது. குவான்டிட்டினா என்ன? அளவு, மெஷர்மெண்ட், இந்த மாதிரி தான் குவான்டிட்டி அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சம், எனி, லிட்டில், எனஃப், சஃபிஷியன்ட், ஹோல், இதெல்லாம் தான் குவான்டிட்டியில் வரும். ஹீ ஹேஸ் லிட்டில் இன்டெலிஜென்ட். அவனுக்கு இன்டெலிஜென்ட் இருக்குது, ஆனால் எவ்வளோ இருக்குது? அவன் கம்மியான அறிவு தான் இருக்குது அப்படின்றது சொல்கிறது. அதே மாதிரி யூ ஹாவ் நோ சென்ஸ். உனக்கு அறிவே இல்லை. ஸோ அந்த இல்லை அப்படின்றது தான் இங்கே அட்ஜெக்டிவ்.
ஸோ அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி ஆன்சர் த கொஷின் ஹவு மச், எவ்வளோ அப்படின்றதுக்கு ஆன்சராக இருக்கும். அடுத்தது அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். ஸோ நம்பர்னால் என்னன்னு தெரியும், 1 2 3 அப்படின்னு எக்ஸாக்டாக நம்பரில் நம்மளுக்கு டினோட் பண்ணுறதும் இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஒரு 6 பேர், கொஞ்சம் பேர், கம்மி பேர் அப்படின்ற நம்பரில் டினோட் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் த ஹேண்ட் ஹேஸ் 5 fingers. அப்போ இங்கே 5 அப்படின்றது நம்பர் குறிக்குதா, ஸோ அதனால் இங்கே 5ன்றது தான் அட்ஜெக்டிவ். ஏன்னா ஃபிங்கர்ஸ்க்கு ஒரு குவாலிஃபை பண்ணுற வேர்டாக தான் வந்து 5 இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஃபியூ கேட்ஸ் லைக் கோல்ட் வாட்டர். ஸோ எத்தனை கேட்ஸ் அப்படின்னு, அப்போ எத்தனைன்னு வந்து ஹவு மெனி அப்படின்னு கேட்டாலே அது அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். ஸோ ஓகே, அடுத்தது என்னென்னா அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பரில் 3 கைண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா டெஃபினைட் நியூமரல் அட்ஜெக்டிவ், இன்டெஃபினைட் நியூமரல் அட்ஜெக்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமரல் அட்ஜெக்டிவ். அது என்னென்னு பார்ப்போம். ஸோ டெஃபினைட் நியூமரல் அட்ஜெக்டிவ்னா ஒன்றுமே இல்லை, அது எக்ஸாக்டாக ஒரு நம்பரை குறிக்கும். அதாவது 1 2 3 ஆர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு எக்ஸாக்டாக உங்களுக்கு நம்பரை குறிக்கும். அதே மாதிரி இதில் 1 2 3 அப்படின்றத கார்டினல்ஸ்னும், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அதாவது ஆர்டரை குறிச்சிச்சுன்னா அது வந்து ஆர்டினல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இன்டெஃபினைட் நியூமரல் அட்ஜெக்டிவ். ஸோ அப்படின்னா என்னென்னா அது எக்ஸாக்டாக வந்து ஒரு நம்பரை குறிக்காது, ஆனால் அதுக்கு பதிலாக சம், எனி, மெனி, ஆல், செவரல் இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸுக்கு வந்து டேர்ம்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதுதான் இன்டெஃபினைட் நியூமரல் அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் சம், காஸ், செவரல் டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான். And distributive numeral adjectives which refer to each one of a number, each of a person, every people, and either of the person, neither of them. இந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமரல் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 3 kinds of adjectives of number. ஓகே, அடுத்தது வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் நம்பரை வந்து இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன். இது என்னென்னா ஐ ஏட் சம், எங்கே வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வந்து குவான்டிட்டியாக வருது, எங்கே வந்து அது நம்பராக டினோட் ஆகுது. இது சிம்பிளாக ஒரே விஷயத்தில் சொல்லலாம்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து குவான்டிட்டியாக ரெப்ரசன்ட் பண்ணணும், அண்ட் கவுண்டபிளாக வந்து அதை வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பராக ரெப்ரசன்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஐ ஏட் சம் ரைஸ். இங்கே சம் ரைஸ் அப்படின்றது என்ன, இங்கே ரைஸுன்றது அன்கவுண்டபிள். ஸோ அதனால் சம் வந்து இங்கே குவான்டிட்டியை குறிக்கும். அண்ட் அதே மாதிரி சம் பாய்ஸ் ஆர் கிளவர், பாய்ஸுன்றது கவுண்டபிள். ஸோ இங்கே அதனால் சம்ன்றது நம்பரை குறிக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே மூணுமே. யூ ஹாவ் நோ சென்ஸ் அண்ட் ஐ ஹாவ் எனஃப் சுகர், இதெல்லாமே அன்கவுண்டபிள். அண்ட் ஆர் இட் வில் பி கைண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பரில் வந்து அதை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ தெர் ஆர் நோ பிக்சர்ஸ் இன் த புக் அண்ட் தெர் ஆர் நாட் எனஃப் ஸ்பூன்ஸ். இந்த மாதிரி கவுண்டபிளான திங்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்பராகவும், இல்லை அன்கவுண்டபிளாக வந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற அட்ஜெக்டிவ்ஸ் வந்து குவான்டிட்டியாகவும் டினோட் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு பர்சனையோ குறிப்பிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பாய் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் அனில். அப்போ இந்த பையன் அனிலை விட ஸ்ட்ராங்காக இருக்கான், அப்போ இந்த பையனை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். அதே மாதிரி ஐ ஹேட் சச் திங்ஸ், அப்போது இந்த விஷயம்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த விஷயத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்போ இதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் சொல்லுவாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வில் ஆன்சர் த கொஷின் விச். ஸோ எது உங்களுக்கு பிடிக்கல, எந்த பையன், எந்த விஷயம் அப்படின்னு எது அப்படின்ற ஒரு கொஷினுக்கு ஆன்சராக வந்துச்சுன்னா அதுதான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்த நோட் என்னென்னா this and that are used with singular nouns. அதே மாதிரி these and those வந்து are used with plural noun. அண்ட் ஒரு நவுன் கூட வாட், விச், ஹூஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து அது ஒரு கொஷின் மாதிரி இருக்குன்னா அது வந்து இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு வந்து நான் இது பேஸ் பண்ணி, ஸோ இப்போ நடத்துனதை பேஸ் பண்ணி நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸசைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் கண்டுபிடிங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே நான் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஆனாலும் வந்து அது என்ன கைண்ட் அப்படின்றத நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி மேன் ஹேஸ் இஸ் டியூட்டிஸ் அப்படின்ட்டு வாட் டைம் இஸ் இட், அப்துல் won the second prize. இங்கே வந்து செகண்ட் ப்ரைஸ் அப்படின்றது என்ன டைப், டெஃபனைட் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கைண்டையும் அது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டியா குவான்டிட்டி அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக எம்பசைசிங் அட்ஜெக்டிவ். ஸோ இது ஒன்றுமே இல்லை, ஓன், வெரி அப்படின்ற ஒரு ரெண்டு வேர்டை தான் வந்து எம்பசைசிங் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ வாஸ் பீட்டன் அட் ஹிஸ் ஓன் கேம் அண்ட் ஐ ஹாவ் மை ஓன் கார்
ஆர் ஹீ இஸ் இஸ் ஓன் மாஸ்டர், இந்த மாதிரி ஓன் அப்படின்றத வேர்டோ, இல்லை திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் திங் ஐ டிட் அப்படி இல்லைனா திஸ் இஸ் அ வெரி திங் வி வாண்ட், இந்த மாதிரி வெரி இல்லை ஓன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தால் அதை தான் எம்பசைசிங் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு நோட் என்னென்னா, திஸ் அண்ட் தட் ஆர் த ஒன்லி அட்ஜெக்டிவ்ஸ் விச் ஆர் சேஞ்ச்டு இன் ஃபார்ம் டு ஷோ நம்பர். அதாவது திஸ் அண்ட் தட்டை வந்து நம்ம சிங்கிள் பர்சனையும் நம்ம வந்து குறிப்பிடலாம், இல்லை குரூப் ஆஃப் பர்சனையும் குறிப்பிடலாம். லைக் திஸ் பாய் சிங், தட் கேர்ள் பிளேஸ், ஓகே, அந்த மாதிரி. அண்ட் திஸ் இண்டிகேட் சம்திங் நியர் டு த ஸ்பீக்கர் அண்ட் தோஸ் இண்டிகேட் மோர் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட். திஸ் வந்து தீஸாக மாறும், தட் வந்து தோஸாக மாறும். அடுத்தது வந்து கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ். ஸோ இங்கே வந்து 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ரமாஸ் மேங்கோ இஸ் ஸ்வீட், ஹரிஸ் மேங்கோ இஸ் ஸ்வீட்டர் தென் ரமாஸ், கோவிந்த் மேங்கோ இஸ் ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இங்கே ஸ்வீட், ஸ்வீட்டஸ்ட். ஸோ இது ஸ்வீட் அப்படின்றது தான் அட்ஜெக்டிவ். ஆனால் இந்த 3 சென்டென்ஸ்லையும் வந்து அது மாறி இருக்கு. ஓகேவா, அதுதான் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இதில் 3 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்குது. என்னென்னா பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இப்போ நம்ம கம்பேர் பண்ணலை, பட் அதுக்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்குது, ஸ்வீட்டான ஒரு குவாலிட்டி இருக்குதுன்னு நம்ம சொல்லணும்னு நினச்சோன்னா அதை வந்து சிம்பிளாக சொல்லுவோம். ரமாஸ் மேங்கோ ஸ்வீட். இங்கே வந்து யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணல. ஸோ இது வந்து பாசிட்டிவ் டிகிரி. அடுத்தது கம்பேரிட்டிவ். அட்ஜெக்டிவ் ஸ்வீட்டர் இஸ் செட் டு பி இன் த கம்பேரிட்டிவ். ஸோ ஹரிஸ் மேங்கோ வந்து ரமாவோடதை விட ஸ்வீட்டாக இருக்குது. இங்கே நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா இஆர் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஹரிஸ் மேங்கோ இஸ் ஸ்வீட்டர். அதே மாதிரி கம்பேரிசன் வந்து 2 பேருக்கு நடுவில் தான் நடக்குது அப்படின்னா இஆர் ஆட் பண்ணும். அடுத்தது வந்து ஸ்வீட்டஸ்ட். அதாவது கோவிந்த் மேங்கோ வந்து எல்லா மேங்கோஸோடவும் ஸ்வீட்டஸ்ட்டாக இருக்குது ஆஃப் ஆல். அங்கே வந்து எல்லாரோடையும் அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து இஎஸ்டி ஜாயின் பண்ணும். இதில் இன்னொரு வே ஆஃப் ரெப்ரசன்டேஷனும் இருக்குது. என்னென்னா, ரமா இஸ் ஸ்ட்ராங்கர் தென் பாலு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாலு இஸ் லெஸ் ஸ்ட்ராங் தென் ரமா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹரி இஸ் அ லேசியஸ்ட் பாய் இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹரி இஸ் அ லீஸ்ட் இண்டஸ்ட்ரியஸ் பாய் இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் வந்து அதுக்கிட்ட ஒரு ஹையஸ்ட்டு டிகிரி ஆஃப் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட மோஸ்ட் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட், இட் வாஸ் அ மோஸ்ட் எலக்வன்ஸ் விஷயம், சூப்பராக இருக்குது அப்படின்ற விஷயந்தான். அது வந்து நம்ம இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாமல் நம்ம சொல்லும் போது அது கூட மோஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதோட டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் முடியுது. அண்ட் அட்ஜெக்டிவ்ஸில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ரூல்ஸ் பேஸ்ட் ஆன் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் எரர் ஸ்பாட்டிங் போடுறேன். ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.